Hey guys, welcome back. Budgetல நீங்க வந்து AMOLED display plus calling support-ஓட ஒரு வாட்ச் பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான். Noiseல இருந்து இன்னைக்கு இந்தியால ரவுண்ட் டயல் டிசைனோட Vortex Smartwatch லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் and இனிஷியல் இம்ப்ரஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சேனலுக்காக Telegramல வந்து ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலரா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா நாய்ஸோட வெப்சைட் அண்ட் அமேசானில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்சோட டீல் வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ லான்ச் ப்ரைஸாக வந்து 2499 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 2999 செல் பண்ண போகிறாங்க. இந்த வாட்ச் வந்து நம்மகிட்ட இருக்க பிளாக் கலர் இல்லாமல் அடிஷனலாக வந்து ப்ரௌனு, பிங்க்கு, கிரே, ப்ளூன்னு மொத்தமாக ஒரு 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட Noisefit Vortex Smartwatch இருக்குது. ஃபர்ஸ்ட் மேலே இருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் ரிமூவ் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு வந்து வாட்சோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 6999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே நம்ம கிங் கோலி வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. ஒரு வாரண்டி கார்டு இருக்குது, நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் அதுக்குள்ளே வந்து வாட்ச் இருக்குது. ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக உள்ளே வந்து வாட்சோட ஃபிசிக்கல் ஓரியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைடு வந்து 2 ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் பட்டன் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன், பவர் ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்க பட்டன் வந்து ஆக்டிவிட்டி மோட்ஸ்க்காக. ஸோ இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோன்னா Noisefit ஆப் வழியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்சோட பேக் சைடு நம்ம வந்தோன்னா ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கர் வென் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து மைக் இருக்குது. அண்ட் டாப்பில் வந்து சார்ஜிங் பின், சென்டராக வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்ச் வந்து ரொம்ப பல்கான ஃபீல் இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட் எனக்கு இந்த டிசைன் வந்து பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நாய்ஸ் ஃபோர்ஸ் ப்ளஸ்க்கும் இதுக்கும் பாருங்கள் ஒரு செம்ம கிளாஸான லுக்கு கொடுக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டிசைன் உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து இந்த வாட்சோட யூஐ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணால் வந்து என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். பட் ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஏஓடியை வந்து எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது, பவர் சேவிங் மோடு, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது, டார்ச் லைட், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம குயிக்காக விட்ஜெட்ஸ் இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணால் வந்து ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் இருக்க மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் மெனுக்குள்ளே போகும். ஸோ யூஸ்வலாக பார்க்குற நாய்ஸ் வாட்ச் யூஐ மாதிரி தான் இருக்குது. இது பழைய யூஐ. ஸோ நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே போனதுக்கப்புறமா ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்லீப்பு, ப்ரீத்து, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டைம் எடுத்து வந்து நமக்கு மெஷர் பண்ணோம். அண்ட் இப்போ அப்படியே வந்து நம்ம பேக் சைடு வந்தோன்னா நாய்ஸ் பஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம கால்ஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு சேவ் பண்ண கான்டாக்ட்ஸ் இருக்கும். 10 கான்டாக்ட் வரைக்கும் வாட்சில் சேவ் பண்ணிக்கலாம். கால் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். டயல் பேட் இருக்குது. ஸோ நம்பரை வந்து டைப் பண்ணி வந்து நம்ம டயல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கிளாக் இருக்குது. இங்கே வந்து அலார்ம் செட் பண்ணிக்கலாம். டைமர், ஸ்டாப் வாட்ச் இருக்குது. 120 ஒர்க் அவுட் மோட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 10 ஒர்க் அவுட் மோட் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆப்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்குமே வந்து நல்லா இருக்குது. நம்ம ஸ்டெப் கவுண்ட்லாம் எடுத்துகிட்டோன்னா ஒரு 100 ஸ்டெப் நடந்தோம் அப்படின்னா அக்யூரேசி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஒரு 8 or 9 ஸ்டெப் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ராவாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஸ்டெப் அக்யூரேசியுமே வந்து நல்லா இருக்குது. நார்மலாக கையில் வியர் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம சுற்றுறது ப்ளஸ் வந்து பைக்கில் போகிறப்போ எரர் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கால்குலேட் ஆகும். பட் அது இந்த வாட்ச்னால நிறைய வாட்சஸில் அப்படி நடக்கும். ஒர்க் அவுட் டேட்டா வந்து இவங்க நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. டோட்டல் ஸ்டெப் எவ்வளோ நடந்திருக்கும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராக் பண்ணியிருக்கும், கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கும், ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ, பேஸு, மேக்ஸிமம் பேஸு, மினிமம் பேஸு, ஹார்ட் ரேட்டு. ஸோ ஓவரால் வந்து ஒரு நல்ல டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. 3000 or பிலோவில் வந்து நீங்கள் ஒரு வாக்கிங் இல்லை இண்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்காக நீங்கள் பார்க்குறதா இருந்தாலுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் வாட்சில் வந்து ரிமைண்டர் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, வெதர் அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம். வெதரில் வந்து நம்ம ஆப்பில் எனேபிள் பண்ணிட்டோன்னா வாட்சில் காட்டும். வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 3 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். அடிஷ்னலாக வந்து நம்ம ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் லைட் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டேப் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நம்ம வாட்சை வந்து டேப் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ரிங்டோனோட வைப்ரேஷன் இன்டென்சிட்டியை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் ரிஸ்ட் அவேக் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நம்ம எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். ரிஸ்ட் அவேக் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நைட்டு தேவையில்லை அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டியூரேஷன் இல்லை 24/7 ஆனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து
ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மெனு வியூ வந்து லிஸ்ட் வேணுமா கிரிட் வேணுமான்றது பார்த்துக்கலாம். ஸ்க்ரீனோட டைம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேசிக்காக நாய்ஸ் வாட்சில் நம்ம என்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போமோ எல்லாமே இருக்குது. ஏஓடியுமே வந்து நம்ம ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோன்னா டிஜிட்டல் வேணுமா பாயிண்டர் டயல் வேணுமா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆக்டிவேஷன் டைமும் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஏஓடியோட வாட்ச் ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ ஏஓடி ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஏஓடி வந்து வேக்கப் ஆகிடும். ஒன்ஸ் வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, கால்ஸ் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ வாட்ச்லேருந்து நம்ம கால் பண்ணும்போது காலிங் யூஏ வந்து இப்படி தான் இருக்கும். மியூட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் எனேபிள் பண்ணலாம். கால் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்கமிங் கால் வரும்போது நமக்கு வாட்ச் வே இப்படி தான் இருக்கும். கால் வந்து நம்ம மியூட் பண்ணிக்கலாம். அண்ட் குயிக்காக வந்து நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஒன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் நம்ம வந்து மியூட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் கட் பண்ணலாம். ஸ்லீப் டேட்டா நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் நம்ம தூங்கியிருக்கோம் அண்ட் தூங்கும்போது வந்து ஆவரேஜாக ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்எம், லைட் ஸ்லீப் எவ்வளோ, டீப் ஸ்லீப் எவ்வளோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்கோர் வந்து நமக்கு அடுத்தடுத்த நாள் இன்னும் பெட்டராக தூங்குறதுக்காக ஹெல்ப் ஆகும். ஓவரால் ஸ்லீப் ட்ராக்கிங்குமே வந்து இந்த வாட்ச்லாம் நல்லாயிருக்கு. அண்ட் நாய்ஸ்ஃபிட்டோட ஆப் யூஏ வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம சேனல்லே வந்து நிறைய வாட்ச் வீடியோவில் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். இந்த ஹோமில் வந்து ஃபுல் ஓவர்வியூ பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து மை டிவைஸ்க்குள்ளே போனால் இங்கே வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். இந்த வாட்ச்க்காக எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் இருக்குது. ரீசெண்டாக எதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நியூலி ஆடட்குள்ளே வந்து புது வாட்ச் ஃபேஸஸ் வந்து அப்டேட் ஆகிடும். அண்ட் வாட்ச்க்கு வந்து ரீசெண்டாக அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இந்த செக் ஃபார் அப்டேட்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து நம்ம வாட்ச்க்கு எதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். பட் ரீசெண்டாக வந்து இந்த வாட்சை அல்ட்ரா 3 ஃபியூஸ்க்கு எல்லாமே வந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனில் போய் நமக்கு ஆப் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கால் அலர்ட்டை இதுவும் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஹெல்த் மானிட்டரில் போய்ட்டு ஹார்ட் ரேட்டை வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீப் ட்ராக்கிங்கில் அது நமக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் வாட்டர் ரிமைண்டரை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர், அதுக்கப்புறமா வந்து ஐடில் அலர்ட் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம டைம் செட் பண்ணிட்டோன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு அலர்ட் வந்துட்டு இருக்கும். அண்ட் கால் வரும்போது குயிக் ரிப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட்டாக இருக்கிறதையே வந்து எதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கேமரா ஷட்டர் ஆப்ஷன் இருக்குது. பட் என்னென்னா நாய்ஸ்ஃபிட் ஆப் வழியாக தான் வந்து அந்த கேமரா நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ச் வந்து நம்ம லைட்டாக ஷேக் பண்ணாலே வந்து ஃபோட்டோ எடுத்துடும். அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் மோட் செலெக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. பட் வந்து நம்ம 10 ஒர்க் அவுட் மோட் மட்டும்தான் வந்து வாட்ச்சில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னா இங்கே ஆடில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்ச் வந்து ஒரு ரவுண்ட் ஆயில் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து ஜிங்க் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து பாலிகார்பனேட் மெட்டீரியல். பட் ஃப்ரேம் பார்க்குறது வந்து கிளாஸியாக இந்த வாட்டி இருக்குது. 22 mm ரிமூவபிள் சிலிகான் ஸ்டாப்போட வருது. ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாப் தான். செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. வாட்சோட வெயிட்டுமே வந்து 45 கிராம்ஸ் இருக்குது. கொஞ்சம் லைட் வெயிட் தான். லாங் வேருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மலையில் எதாவது பட்டுருச்சு, மைனஸ் வாட்டர் ஸ்பிளாஷஸ் இல்லை ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கூட வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணோம். இந்த வாட்சை ரைட் சைடில் வந்து 2 ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் அந்த ஃப்ரேமோட வந்து மிங்கிள் ஆன மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த வாட்சோட லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டரி விஷயத்துக்கு வந்து 240 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. நார்மல் யூசேஜில் வந்து அப் டு 7 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளூடூத் வழியாக வாட்ச்லேயே வந்து நீங்கள் கால்ஸ் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா அப் டு 2 days வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டாண்ட் பை வந்து சூப்பராக இருக்குது. கம்பெனிலேருந்து வந்து ஒரு 30 days வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.46 inch AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே சப்போர்ட்டும் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி 466x466 நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளே. பிளாக்லாமே வந்து நல்லா பியூராக இருக்குது. கலர்ஸ்லாம் நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்குது. ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவுட்டோர் எவ்வளோ நெட்ஸ் பிரைட்னஸ் அப்படின்ற அவங்க இங்கேயும் ரிவீல் பண்ணலாம். மேபி அரௌண்ட் 500 to 550 nits பிரைட்னஸ் இருக்கலாம். அவுட்டோர்லேயுமே வந்து ஓரளவுக்கு டிஸ்பிளே விசிபிளாக இருக்கும். நமக்கு வாட்ச்லேயே வந்து பை டிஃபால்ட்டாக 3 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். அடிஷ்னலாக 150+ வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம நாய்ஸ்ஃபிட் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. அப்பப்போ வந்து நியூ வாட்ச் ஃபேஸ் வந்து இவங்க ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது நியூ வாட்ச் ஃபேஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ஆப்லேயே வந்து நியூலி ஆடட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். நம்ம ஃபோன் கேலரியில் இருக்க ஃபோட்டோ யூஸ் பண்ணி வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸும் செட் பண்ணலாம். பட் டிஃபால்ட் வாட்ச் ஃபேஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவே வந்து சூப்பராக இருக்குது. ஹெல்த் ஃபீச்சர்ஸில் வந்து ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. SpO2 வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அடிஷ்னலாக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் மோட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஹார்ட் ரேட் SpO2 எல்லாமே வந்து டேபிள் மேலே வச்சாலும் வந்து மெஷர் ஆகலை. அண்ட் அடிஷ்னல் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஐடில் அலர்ட் சப்போர்ட் இருக்குது. ஆப்பில் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வாட்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. அண்ட் பழைய நாய்ஸ் வாட்சஸில் பார்த்த மாதிரி வந்து வாட்டர் ரிமைண்டர், ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர்
ஸ்பீக்கர் இதெல்லாமே இருக்குது. கனெக்டிவிட்டி அண்ட் காலிங் விஷயத்துக்கு வந்து இந்த வாட்ச் வந்து ப்ளூடூத் 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. நான் ஃபோனோட பேர் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பேரிங் அண்ட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. காலிங்காக வந்து இவங்க சிங்கிள் சிப் யூஸ் பண்ணுறாங்க. நாய்ஸோட ட்ரூசிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் கால் பேசுகிறதுக்கு வந்து மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. அண்ட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நமக்கு 10 காண்டாக்ட் வரைக்குமே வந்து நம்ம வாட்சில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் வந்து இந்த வாட்ச் வந்து 2499 இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 2999 செல் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த வாட்சோட பட்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பல்ஜியாக இருக்காது. அப்படியே அந்த ஃப்ரேமோட ஸ்லைட்டாக மர்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த பட்டனில் வந்து கரெக்டாக நம்ம அந்த கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும் அது நமக்கு செட் ஆகிறதுக்கு. ஏன்னா எவால் 3லாம் பார்த்தோன்னா பட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இது கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்சோட ஓவரால் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா பேசிக் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். சூப்பரான டிஸ்பிளே, நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது, அட்ராக்டிவான டிசைன், காலிங் சப்போர்ட்னு ஒரு ஃபீச்சர் பேக்கடாக வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து 3000 RPలో ரவுண்ட் டயலில் ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனோட ஒரு வாட்ச் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வாட்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக அமேசானில் வந்து நமக்கு 2499 வந்து அவைலபிளாக இருக்குது. நாய்ஸ் வெப்சைட்லேயுமே வந்து ஒரு சில கூப்பான் கோட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ண அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கூப்பான் கோட் என்ன கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வாட்ச் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்க இந்த 2499 வாங்குறதா இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு வர்த்தியான பிக்காக இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் ரெகுலர் ப்ரைஸ்க்கு வாங்குறதா இருந்தாலுமே உங்கள் யூசேஜை வந்து டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அண்ட் இந்த வாட்சோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.